சங்க இலக்கியத்திலும் சரி, தொல்காப்பியத்திலும் சரி, ஒரு எருமையினுடைய குட்டியை எப்படி கூப்பிடுறது? எருமை கண்ணு குட்டி இருக்குல்ல, இந்த இப்போ வந்து தென்னம்பிள்ளைங்கிறோம், ஒரு யானையுடைய யானை குட்டி அப்படிங்கிறோம். இந்த எருமையினுடைய கன்றை வந்து குழவி அப்படின்னா, குழவினா குழந்தை, நம்ம ஆண் குழவி பெண் குழவின்னு சொல்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு செவ்வியல் மொழியில் எருமையின் குழந்தையை குழவி என்று அழைக்க வேண்டும் என்று பொருளதிகாரத்தில் எழுதியிருப்பது எவனாவது எழுதியிருக்காங்க அண்ணல் ஏறு. இன்னைக்கு சமகால தமிழில் அண்ணல் என்ற சொல் இரண்டே இரண்டு மாபெரும் தலைவர்களுக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர். இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களுக்காக சமகால தமிழ் பயன்படுத்துகிற ஒரு சொல்லை 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எருமையை குறிப்பதற்கு அண்ணல் ஏறு என்ற ஒரு சொல்லை சங்க இலக்கியம் பயன்படுத்துகிறது என்றால் அந்த விலங்கு அந்த பண்பாட்டில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இவ்வளவு சிறப்பாக இருந்த எருமையை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஒரு பசுமாட்டை வந்து 7வது மாடியில் கிரகப்பிரவேசம் லிஃப்டில் ஏற்றிட்டு இருக்கான். உயிரோடு துள்ளும் 100 கெளுத்திகளை மார்பில் அள்ளி போட்டு கொண்டதை போல் இருந்தது பலம் கொண்ட அவன் காமம். அவனுடைய காமம் எப்படி இருக்குன்னா, உயிரோடு துள்ளும் 100 கெளுத்தி. கெளுத்தி மீன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கல்ல? கெளுத்தி மீன் பயங்கரமா குதிக்கும். இவன் லவ் பண்றவன் பக்கத்துக்கு மலையிலேருந்து வர்றான். பக்கத்து மலையிலேருந்து இங்கே வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க, லைட், இதெல்லாம் கேம்ப் ஃபயர்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் உட்காந்து எப்படி நான் பாட்டெல்லாம் இசைக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க எவ்வளோ லவ் உருவாங்க. இந்த ஊர் பயல்கள்லாம் எங்கடா போயிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க அடுத்த மலைக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி அங்கே இருக்க பொம்பளை பிள்ளைங்க போய் அங்கே போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். என்னடா விஷயம்னு கேட்டால் இவங்க எல்லாமே எங்கள் ஒரே குரூப்பு, இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி முறையில் வருவாங்க, அவன் தான் எங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதாவது டு அவாய்டு தி இன்செஸ்ட். உலகம் முழுவதும் பழங்குடியினுடைய கவனம் வந்து அவாய்டன்ஸ் ஆஃப் இன்செஸ்ட். மற்றொரு இடத்தில் பிரிவி தாங்காது தலைவி வருந்தும் தோழி இறங்கும் வரிகள். உண்ணும் காமம் இன்னும் அவள் எலும்பை மட்டுமே தீண்டவில்லை, ஒவ்வொரு கணமும் உடம்பால் அழிகிறாள், உயிரின் எடை குறைந்து கொண்டே போகிறது. தொடைக்கறி தின்று வளரும் வேட்டை நாய்களின் சினத்துக்கு முன் புற்களை பிடுங்கி தின்னும் குதிரைகள் எம்மாத்திரம். இந்த இந்த கவி இது ஒரு அரசியல் புத்தகமா, இது ஒரு காதல் புத்தகமா? பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. பண்பாடு இல்லாத அரசியல் நிறைய இருக்குங்க. நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா அரசியல் பண்பாட்டை தேடி கண்டுபிடிக்கணும். மௌனன் யாத்ரிகா என்னை வந்து இந்த நூலுக்கு அணிந்துரை எழுத வேண்டும் என்று என்னை தொலைபேசியில் கேட்டபோதும், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று சொன்ன போதும் நான் ஒப்புக்கொண்டதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் இந்த புத்தகத்தின் தலைப்பு எருமை மரம். எனக்கு எருமை ரொம்ப பிடிக்கும். இந்த புத்தகத்தினுடைய இந்த கவிதை, இந்த அணிந்துரைக்காக நான் முழுக்க ஒரு வரி விடாமல் மீண்டும் மீண்டும் படித்து தான் அடுத்த நாள் எழுதினேன். ஆனால் அதற்கு முன்னால் வந்து முதல்ல எருமையை பற்றி கொஞ்சமும், எனக்கு எத்தனை நிமிஷம் பேசணும்னு தெரியல, எருமையை பற்றி கொஞ்சமும், அதுக்கு முன்னால் இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கேன். உலகத்தில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து 207 மில்லியன் எருமை இருக்குது. யூ கேன் சே 20.7 crore. அதில் 97% எருமையில் வந்து ஆசியாவில் தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக தெற்காசியாவில். உலகத்திலேயே எருமைகள் அதிகமாக வசிக்கும் நாடு இந்தியா. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏசியாட்டிக் வாட்டர் பஃபலோ என்று சொல்லப்படுகிற நீர் எருமை வளர்ப்பு, வீட்டில் வளர்க்கிற பிராணியாக வளர்க்கப்பட்ட, டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட இடமே இந்திய துணைக்கண்டம் தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு நீர் எருமைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அவன் நமக்கும் எருமைக்கும் ஒரு ரொம்ப பெரிய நெடிய தொடர்பு ஒன்று இருக்குது. ஆனால் காலப்போக்கில் வந்து இன்றைக்கி சாதாரணமாக பேசும்போது என்ன ஒருத்தன் போகிறான்னா, எருமை மாடு வந்துருச்சாங்கிறான். அசம்பந்தமாக இருந்தான்னா போகிறான் பாரு எருமை மாட்டில் மழை பெஞ்சது மாதிரிங்க. அப்போ எருமை மாடுங்கிறத வந்து திடீர்னு எருமை மாடு காரில் நம்ம கிளம்பி போகும்போது எருமை எதிர வந்துச்சுன்னா உடனே வண்டியை நிறுத்தி கொஞ்சம் சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறான். மேய்க்கிறது எருமை, பேசுறது பெருமைங்கிறான். மொத்தத்தில் எருமை வந்து நம்ம வந்து ஒரு குறியீட்டாக ஆக்கிட்டோம். இது வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு விலங்கு இருக்குன்னு சொன்னால், அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு விலங்கு வந்து எருமை. அது எருமை ஏன் வஞ்சிக்கப்பட்டது, எருமை எங்கேருந்து எங்கே நகர்ந்து வந்தது, என்னவா இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய பின்னணி. நான் எழுதிய நூல்களில் வந்து சங்க இலக்கியத்தில் கடன் வாங்கி நான் தலைப்பிட்ட ஒரு புத்தகம். இந்த கொரோனா நேரத்தில் வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டின் இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற எனது ஆங்கில நூல் ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் இன்ட்ரெஸ்ட் டு வைகை என்ற நூலை
நான் மொழிபெயர்த்தது ஜூம் காணொலியின் மூலமாகத்தான் மொழிபெயர்த்தேன் ஒரிசாவிலிருந்து. அது கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ வீட்டில் 560 புத்தகமாக வந்திருக்கு. அப்போ பண்ணும்போது வந்து நான் வந்து சங்கச் சுரங்கம்ங்கிற பேரில் வந்து உலக மக்கள் உலக தமிழர்களுக்காக நான் ஒரு தொடர் உரை நிகழ்த்திக்கிட்டு இருந்தேன். ஒரு 60-65 உரை. அதில் 30 உரை வந்து 3 புத்தகங்களாக வந்தது. முதல் 10, 2ஆம் 10, கடவுள் ஆயினும் ஆக அப்படின்னு ஒரு புக்கு, ஓரேறு உழவன் ஒரு புக்கு, இன்னொரு புக்கு வந்து அணிநடை எருமை. அணிநடை எருமை அப்படிங்கிற சொல்ல வந்து சங்க இலக்கியத்தில் கடன் வாங்கி ஒரு 10 உரை நிகழ்த்திவிட்டு ஒரு நூல் வெளியிட்டவன் என்ற முறையில் எருமை மரம் என்ற நூலுக்கு அணிந்துரை எழுதி நேராக வந்து வாழ்த்தி செல்வதுதான் எருமைக்கும் நமது பண்பாட்டிற்கும் நான் செலுத்தும் மரியாதையாக இருக்கும் என்று நான் நினைத்து இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஓர வஞ்சனைக்கு பலியான விலங்கு ஏன் எருமைன்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவிலிருந்து 2018-19 ஏற்றுமதி செய்யப்பட்ட எருமை மாட்டு இறைச்சியின் மதிப்பு 25,168.31 கோடிகள். உலகத்திலேயே எருமை மாட்டு இறைச்சியை அதிகமாக ஏற்றுமதி செய்து பணம் சம்பாதிக்கும் நாடு இந்தியா. இதற்கு சமயம், பண்பாடு மற்றும் சமூக சார்ந்த எந்த தடையும் இல்லை. அது இன்னொன்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சாலையில் அனாதையா தெரிகிற எருமையை நீங்கள் எப்பயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்ததில்லை. ஒரு சில நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா 50-60 மாடு இருக்கும், 50-60 பசு மாடு இருக்கும், 50-60 காளை மாடு இருக்கும், நாயெல்லாம் இருக்கும். எனக்கு வந்து அனாதையாக தெரிகிற எருமை மாடை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு சென்ற ஆண்டு எடுப்பட்ட கணக்கில் படி சாலையில் சுற்றித் திரிகிற மாடுகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 50 லட்சம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து பப்ளிஷ்ட் ஆர்டிகல்ஸ். ஆனால் எருமை பற்றி ஒரு புத்தகம் போடலாம், எருமை பற்றி நல்ல படம் கிடைக்குமா அப்படின்னு இணையத்தில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எடுக்கப்பட்ட நல்ல எருமையினுடைய படம் கூட கிடைக்கவில்லை. எந்த படத்தை பார்த்தாலும் இந்தோனேஷியா படம், தாய்லாந்து படமாக இருக்குது. ஒரு பையன் அருமையாக எருமை மாட்டு மேலே உட்காந்துட்டு வர்றான், தொப்பி வச்சுருக்கான், எருமை மாட்டு மேலே உட்காந்துட்டு ஒரு ஜாலியாக இருக்கான். அந்த ஃபோட்டோ வந்து தாய்லாந்தில் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து எருமை மாட்டு மேலே உட்காந்துட்டு ஜாலியாக போகிறான். அவனை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கல்லுப்பாறை மேலே ஒரு குரங்கு குட்டி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குன்னு ஒரு ஓமை சொல்கிற சங்க இலக்கியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எருமையின் மீது ஒரு குழந்தை அமர்ந்திருக்கும் படம் இங்கு கிடைக்கவில்லை. தாய்லாந்தில் வந்து இதை வந்து ஒரு உயிருள்ள ஒரு டிராக்டர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறான். நம்ம வந்து இந்த எருமையை வந்து தரக்குறைவு செய்தோம். இன்னும் சொல்லப்போனால் தோடர்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, தோடர்கள்னு ஒரு பழங்குடி மக்கள் தான் நீலகிரியில். நான் அவங்கள பற்றி ஆய்வுகள் செய்திருக்கேன், அவங்கள பற்றி எழுதியிருக்கேன். அவங்களுடைய உடற்கூறியல், அவங்களுடைய எருமையினுடைய வகைமைப்பாடு எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்கள பொறுத்தவரையில் எருமை மாடு கறக்கிற அந்த பண்ணை கொட்டில்தான் தெய்வம். அதுதான் வந்து அவங்களுடைய கோயிலே, வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பால் தான் தெய்வம். அந்த மாடு வைக்கிற எருமை மாடு வைக்கிறதா அது அவங்களுடைய கோயில். அவங்களுடைய தொன்மங்களில் வந்து முதல் தோடன் எப்படி தோன்றுறான்னா, முதல் தோடன் ஃபஸ்ட்டு தோன்றல. அவங்களுடைய கடவுள் பேர் வந்து ஓன். அந்த கடவுள் வந்து முதல்ல வந்து 1800 எருமையை படைக்கிறார். இந்த முதல் தோடன் வந்து 1800வது எருமை மாட்டினுடைய வாழை பிடிச்சி தொங்கிட்டே வர்றான் மனுஷன் அப்படின்னு அவங்ககிட்ட கதை வச்சுருக்காங்க. அப்படின்னா அந்த தோடனை விட முக்கியமானது தோடனின் எருமை. ஆனால் இந்த உரைக்காக நான் வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணி அங்கே ஒருத்தவங்க படித்தவங்கெல்லாம் தொடர்பு கொண்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு அங்கே தொடர்பு கொள்ளும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தோடர்களுடைய பால் பண்ணைக்கு பஞ்சபாண்டவர் பால் பண்ணைன்னு பேர் வச்சு விட்டுருக்காங்க. அப்போ அதை இப்போ மூடிட்டாங்க. ஆக ஏதோ ஒரு வகையில் நான் வந்து 2 பொசிஷன் பண்ண விரும்புகிறேன். எனக்கு சிந்துவெளி, நான் வந்து ஒரு ஆய்வாளர். சிந்துவெளி பண்பாட்டினுடைய குறியீடுகள் எல்லாம் எருமை முக்கியமான இடத்தை பெறுகிறது. நம்ம இப்போ பண்ணுற மாடுகளோடு நம்ம ஆடுற விளையாட்டு கம்பாலான்னு கர்நாடகாவில் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஏறுதழுவல் இருக்கோம். ஏதோ ஒரு இடம் மாடும் மோதிக்கொள்கிறது, மாடும் மனிதனும் மோதிக்கொள்கிறது. இப்படியான ஒரு விளையாட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கால்நடை வந்து வளர்ப்பு சமுதாயத்தில் அதை பழக்கிற சமுதாயத்தில் இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் சிந்துவெளியில் பொறிப்பு சின்னங்கள் இருக்குது. சங்க இலக்கியம் இன்னைக்கு இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய ஆகச்சிறந்த செவ்வியல் இலக்கியம். சிந்துவெளி பண்பாடு ஒரு வன்பொருள் என்றால் சங்க இலக்கியம்தான் அதன் மென்பொருள் என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்று நான் பேசுவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் சிந்துவெளி பண்பாட்டினுடைய எல்லா தரவுகளுக்கும் ஒரு இலக்கியம் அங்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திற்கு இங்கு தரவுகள் இல்லை, அகழாய்வு தரவுகள் இல்லை. இந்த இரண்டையும் இணைத்து தான் நான் பேசி வருகிறேன். இதில் சங்க இலக்கியத்திலும் சரி தொல்காப்பியத்திலும் சரி ஒரு எருமையினுடைய குட்டியை எப்படி கூப்பிடுறது? எருமை கண்ணுக்குட்டி இருக்குல்ல, இந்த இப்போ வந்து தென்னம்பிள்ளைங்கிறோம், ஒரு யானையோடைய யானைக்குட்டி அப்படிங்கிறோம்.
இந்த எருமையினுடைய கன்றை வந்து குழவி அப்படின்னா, குழவினா குழந்தை, நம்ம ஆண் குழவி பெண் குழவின்னு சொல்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு செவ்வியல் மொழியில் எருமையின் குழந்தையை குழவி என்று அழைக்க வேண்டும் என்று பொருளதிகாரத்தில் எழுதியிருப்பது எவனாவது எழுதியிருக்கான்னு சொல்லி இருக்க. குஞ்சரம் பெருமே குழவி பெயர் கொடை, ஆவும் எருமையும் அது சொல்லப்படுமே. தொல்காப்பியத்தில் குழவி என்ற சொல் இது கண்ணுக்குட்டிய குழந்தை. அதையெல்லாம் விட முக்கியமானது இந்த புத்தகத்தில் நான் வந்து ஏன் எழுதுனேன்னா, எருமைக்கு சங்க இலக்கியம் வந்து ரெண்டு அடைச்சொற்களை பயன்படுகிறது. அணிநடை எருமை, அந்த எருமையினுடைய அழகான நடை அணிநடை எருமை. அதை விட முக்கியமானது அண்ணல் ஏறு. இன்னைக்கு சமகால தமிழில் அண்ணல் என்ற சொல் இரண்டு மாபெரும் தலைவர்களுக்காக மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர். இந்த 2 மாபெரும் தலைவர்களுக்காக சமகால தமிழ் பயன்படுத்துகிற ஒரு சொல்லை 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு எருமையை குறிப்பதற்கு அண்ணல் ஏறு என்ற ஒரு சொல்லை சங்க இலக்கியம் பயன்படுத்துகிறது என்றால் அந்த விலங்கு அந்த பண்பாட்டில் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதே மாதிரி எருமையினுடைய உடம்பு, எருமையினுடைய கால், எருமையை பார்த்தா கருப்பாக இருக்க பாறை மாதிரி இருக்கு. எருமை மேலே ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். ஆக இந்த எருமையினுடைய கால் உழவு, அது மட்டும் வந்து உழவுக்கு பயன்படுகிற ஒரு எருமை உழவன் அப்படின்னே ஒருத்தன் அழைக்கிறான், எருமை உழவன். அப்போ சங்க இலக்கியத்தில் 2 விஷயம் வரும். தொல்காப்பியம் சங்க இலக்கியத்தில் 2 வந்து இவர் எழுதியிருக்கிற எருமை மரம். மரம் அப்படிங்கிறது வந்து வீரம், எருமை வீரம். இந்த எருமை வீரம் வந்து தொல்காப்பியத்திலையும் வருது, சங்க இலக்கிய பாடல்கள் வருது, புறப்பொருள் வெண்பாமாலையில் வருது. ஒரு எதிரிகள் தாக்கும் போது எல்லாரும் ஓடி போயிட்டா கூட பின்வாங்கி ஓடாம கடைசி வரைக்கும் நின்று சண்டை போடுற வீரத்துக்கு பேர் எருமை மரம். இதுதான், அதாவது எல்லாரும் ஓடி போனதுக்கு பின்னால திருப்பி வந்து வராம இருந்து சண்டை போடுறதான் எருமை மரம் அப்படிங்கிற ஒரு புரட்சி. இதையே என்னுடைய அகப்பாடல் அப்படி பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்தில் வந்து ஓரம்போகியார்னு ஒருத்தர் ஐங்குறுநூல ஒரு எருமை பத்துன்னு ஒரு 10 பாட்டு பாடி, எருமை பத்துன்னு எருமையை பற்றி, எருமையினுடைய லவ் லைஃப், அதனுடைய ரொமான்ஸு, அது சகதியில் இருக்கிறது, தண்ணியில் இருக்கிறது, அது ஜாலியாக சாப்பிட்றது, அது என்ஜாய் பண்ணுறது, இது எல்லாமே எருமையினுடைய வாழ்க்கை. இந்த சைடு வந்து மனிதனுடைய காதல் வாழ்க்கை, மனிதர் வந்து இங்கே போகிறான் அங்கே போகிறாங்கிறது எருமையினுடைய வாழ்க்கை. இந்த ரெண்டையும் வந்து ஒரு பேரலாக பயன்படுத்தி இருக்கிறது வந்து எருமை வந்து இந்த பாட்டில் நான் எதுக்காக அது வரேன்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் இவர் செஞ்சுருக்காரு எருமை மரத்தில். எருமையினுடைய புற வாழ்க்கை வீரம் அப்படிங்கிறது ஒரு பேரலல் தான். எருமை என்பது நம்மோடு நெருக்கமாக, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு நெருக்கமான மிருகம் வந்து எருமை தான். நான் வந்து 1991 அன்புள்ள அம்மானு ஒரு புத்தகம் எழுதினேன். அதுதான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு. அப்புறம் நான் படிக்கும்போது கவிதையெல்லாம் எழுதுவேன். அப்புறம் 1991 நான் ஒரு அன்புள்ள அம்மானு ஒரு தொகுப்பு போட்டு நர்மதா ராமலிங்கம் போட்டார். அதுக்கு பின்னால் எழுதுறதை விட்டுட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கும்போதெல்லாம் ஒரியாவில் கவியரங்கத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. எழுதாமல் இருக்கிறத பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். செயல்படுவது பிடித்து போய்விட்டதால் எழுதுவது என்பது எப்போதோ ஒரு முறை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். அது மட்டும் இல்லாமல் கள்ள மார்க்கெட்டில் 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெயை வந்து நான் தடுத்து நிறுத்தி நியாயம் வழங்குறதுக்கு பதிலாக எத்தனை லிட்டர் இலக்கிய கண்ணீர் அதற்கு ஈடாகும் அப்படின்னு கவிதை எழுதுனேன். அப்போ செயல்படுவது பிடித்து போய்விட்டதால் எழுதுவது என்பது எப்போதோ ஒரு முறை அப்படின்னு 2012 வரைக்கும் நான் எழுதவே இல்லை, 21 வருஷம். அதுக்குனால என்னுடைய நண்பரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சிறுவுக்குள் வானம் 2ஆம் சுற்று, அதுக்கு நடுவில் வந்து ஒரு புற்றுநோயிலிருந்து ஒரு போராடி மீண்ட ஒரு காலகட்டம், இப்படி வந்து இப்போ ஒரு 15-16 புத்தகம் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் அடித்தளத்தோட திராவிட அடித்தளம் இப்படிலாம் வரிசையாக அதுக்கு பின்னால் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அந்த 1991 என்னுடைய புத்தகத்தில் அன்புள்ள அம்மாவில் ஒரு கவிதை வரி வரும். என்னுடைய வந்து எருமைகளோடு குளித்த தாமரை குளம். நாங்கள் எருமையோடு குளிப்போம் எங்கள் ஊரில். எருமைகளோடு குளித்த தாமரை குளம் மன்ற டிக்கெட்டில் வாங்கி பார்த்த சிவாஜி படம். ஒரு நோஸ்டாலஜிக்காக ஒரு என்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது நாங்கள் குளித்தது ஆடினது பாடினதான் வரும்போது எருமைகளோடு குளித்த தாமரை குளம். இந்த எருமைகளோடு அணிநடை எருமைன்னு ஒரு காலத்தில் ஒரு புத்தகம் எழுத வேண்டும், அல்லது எருமை மரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவேன்னு நான் 1991 நான் எழுதலை. 1991 அதுக்கு முன்னால் 70-80களில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது எருமையும் எல்லாம் சேர்ந்து குளிப்போம். அதனால் எருமைகளோடு குளித்த தாமரை குளம் மன்ற டிக்கெட்டில் வாங்கி பார்த்த சிவாஜி படம். சிவாஜி படத்தை முதல் நாள் மன்ற டிக்கெட்டில் வாங்கி பார்த்துருவோம். ஆக
இந்த புறக்கணிக்கப்பட்ட அது மட்டும் இல்லாமல் இந்த மன்ற டிக்கெட்டுன்னு சொல்லி பார்த்தீங்களா, சங்க இலக்கியத்தில் மன்ற எருமைன்னே ஒரு வார்த்தை இருக்குது. மன்ற எருமைன்னு கேட்டிங்கன்னா, எருமை ஒரு வகையில் சமூகத்திற்கு பொதுவாக இந்த எருமைலாம் ஒரே இடத்துல கட்டி வைக்கிறாங்க சங்க இலக்கியத்தில். அந்த இடத்துல சாணி போடுது, அதை வந்து எருவாக பயன்படுத்துகிறான். அந்த மன்றம் குறித்த மன்ற எருமை மலர்தலை காரான் இன்டீல் பயங்கொள்மார் கன்று விட்டு ஊர்குறு மார்கள் மேற்கொண்டு தருகிறது. இப்படி எருமை மரம் வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எருமையினுடைய வீரம் அனிமல் பிளானட்டு இந்த நேஷனல் ஜியாகிரபி படத்தை சிலரில் பாருங்கள். எருமை கூட்டமாக போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு சிங்கம் வந்து போடும். சிங்கத்தோட எருமைகள் சண்டை போடுறதையும் புளியை அச்சு அப்படியே தூக்கி பந்தாடி எறிகிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நம்ப முடியுமா? புளியை பந்தாடுறத பார்த்துருக்கேன். புளியை அடித்து தூக்கி எறிஞ்சினா புளியை அத்தர் சந்திர அப்படி விழுகும். சிங்கத்தெல்லாம் தூக்கி எறி காட்டுக்கே ராஜான்னு. எருமை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முரட்டுத்தனமான மிருகம். அது மூர்க்கமாக தன்னுடைய கூட்டத்தை காப்பாற்றுறதுக்குன்னா, அது எருமை கூட்டமாக இருந்த தாக்குச்சுன்னா எந்த மிருகமும் பக்கத்தில் வரும். புளியை தூக்கி அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கு. ஆக 500 அகநானூறு காதல் சைட்லேயும் எருமை தான் பாடுறான். எனக்கு தெரிஞ்சு பசுமாட்டெல்லாம் காதலிச்சு அதெல்லாம் எவ்வளோ ஸ்நேகமாக இருக்குன்னு சங்க இலக்கியத்தில் எழுதி நான் படித்தது கிடையாது. ஆனால் காதல் அப்படிங்கிற அந்த பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு மிருகம் வந்து எருமை தான். ஏன்னா அந்த எருமை, பெண் எருமை வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுகிற விதம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த குழந்தையை ஒன்றுமே பண்ண முடியாது. யானை கூட்டம் மாதிரி தான் அதை அந்த அந்த மந்தை மாதிரி இருக்க எருமை நடுவில் வந்து அந்த கண்ணுக்குட்டியை வச்சுக்கிறோம். எருமை கண்ணுக்குட்டி வேற யாராவது வந்து ஆபத்தாக செய்ய பாருங்கன்னா இந்த எருமைலாம் அதை காப்பாற்றும். ஆக எருமை என்பது ஒரு குடும்ப விலங்கு, ஒரு ஃபேமிலி அனிமல் மாதிரி மனுஷன் பக்கத்திலே இருக்குது. ஆக இந்த 2 பண்பாட்டிலையும் அகம் புறம் இந்த 2லையுமே வந்து எருமைங்கிறது ஒரு மிக முக்கியமான இருக்குது. இதுக்கு தோற்றம் சிந்து வெளியாக இருக்குது. அதுக்கு அதனுடைய இலக்கிய வடிவம் இந்தியாவிலேயே சங்க இலக்கியமாக தான் இருக்குது. வடமொழி இலக்கியங்களில் இந்த எருமைக்கு விளக்கம் சொல்லும்போது அவங்க வந்து இந்த காட்டு எருமை தான் பார்த்துருக்காங்க, வீட்டு எருமையை பார்த்தது. அது எருமையெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான், வடமேற்கு இந்தியாவில் தான் அது பழக்கப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னால் வந்து எருமை வந்து வடமொழியில் வந்து எருமைனா என்னன்னு சொல்லி விளக்கணும்ல. எருமைன்னு என்னன்னு விளக்கும் போது அதுக்கு ஒரு விளக்கம் வந்து வடமொழியில் இருக்குது. அது குதிரையின் எதிரி. எருமையை குதிரையின் எதிரினா என்னன்னு பார்த்துங்க. குதிரையின் எதிரி அப்படின்னு சொல்லி எருமையை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்புறம் இந்த எருமை வந்து சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு பாண்டிய மன்னனோட எருமை ஊரான்னு ஒருத்தன் சண்டை போடுறான். அவன் சாதாரண குறுநில தலைவன், அவன் எருமை ஊரான். அந்த எருமை ஊரான் வந்து திருப்பி அதுக்கு பின்னால் மகிஷாசுரனாகி மகிஷாசுர மர்த்தினியாக்கி நம்ம கொற்றவை நம்ம தாய் தெய்வத்தை விட்டு நம்ம எருமையவே கொண்டு கடைசியில் வந்து அதை வந்து யமன் மீது ஏற்றி வைத்து, நான் என்னுடைய புத்தகத்தினுடைய கடைசி வரியே அதான், எங்கள் எருமையின் மீது யமனை ஏற்றி வைத்தவன் யார்? என்னுடைய புத்தகத்தினுடைய அந்த கட்டுரையுடைய கடைசி வரியே வந்து யமனை வந்து எருமை மேலே ஏற்றி வச்சவன் எவன் அப்படிங்கிறதான். இதுதான் இது வரலாறு. எங்கே இருந்த எருமையை எங்கே கொண்டு வந்து விட்டு கடைசியில் வந்து இப்போ கூட நான் கூட சமீபத்தில் போயிருந்தேன். இவ்வளவு சிறப்பாக இருந்த எருமையை வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஒரு பசுமாட்டை வந்து 7வது மாடியில் கிரகப்பிரவேசம் லிஃப்ட்டில் ஏற்றிட்டு இருக்கான். லிஃப்ட்டில் ஏற்றி நான் நடந்தே போயிடண்டான்னு சொல்லுவேன். சார் இன்னொரு லிஃப்ட் இருக்குண்ணே. அது மாதிரி இருந்தது வந்து நல்ல அது இது எதுக்காக நான் அதை சொல்ல வரீங்கன்னா, லிஃப்ட்டில் ஏற்றுனதை சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறான், பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சடங்கு பண்ணுறாங்க. அது என்ன சடங்கு பண்ணுறாங்கன்னா, எருமையோடைய கொம்பை தரையில் நட்டு எல்லாம் சேர்ந்து கும்பிடுறாங்க. கும்பிட்டு அதுதான் ஒரு கல்யாணத்துடைய இப்போ இந்த பந்தக்கால்லாம் நடுறாங்கல்ல, அந்த பந்தக்கால் நடுற மாதிரி இருக்கிற வந்து எருமை வந்து அதனுடைய கொம்பை வந்து தரையில் நட்டு அதன் மூலமாக கல்யாணத்தை ஒரு காட்சிப்படுத்தப்படுகிறது சங்க இலக்கியத்தில். இதுதான் பின்னணி. இதுதான் பின்னால் வந்து இதை பற்றி நான் எருமையினுடைய போக்கை பற்றி குஜராத், மகாராஷ்டிரம், சிந்துவெளி, ஒரிசா இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இது என்னவாக இருக்கிறது என்பதை பற்றி நான் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அதனால தான் அதை பற்றி நான் நனிநடையின் எருமையிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ இந்த எருமை மரம் அப்படிங்கிறது புத்தகத்தை வந்து எனக்கு நான் பார்த்தது கிடையாது. என்னை வந்து யாராவது பொதுவாக ஃபேஸ்புக்கில் இன்பாக்ஸில் ரீச் அவுட் பண்ணி
இந்த புத்தகத்துக்கு நீங்கள் அணிமுறை எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு போட்டார். என்னடா யார் இவர் நம்மளை விரும்புகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. புத்தகத்துடைய தலைப்புன்னா எருமை மரம்னாச்சு. எருமை மரமா? அவனே புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சார். படித்தவொன்னு நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு. இது எனக்கு என்னால் ஐம் நாட் வெல். ஓகே, இந்த புத்தகம் வந்து அகம் புறம் அப்படிங்கிற 2 தளங்களில் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, சங்க இலக்கியத்தில் எருமை என்னவாக இருக்கிறது, அணிநடை எருமையாக இருக்கிறது, அண்ணல் ஏராக இருக்கிறது, எருமை மரம் பேசப்படுகிறது, எருமை வீரம் பேசப்படுகிறது, எருமையின் கோபம் பேசப்படுகிறது, எருமையின் நட்பு பேசப்படுகிறது. குழந்தை மேலே ஏறிட்டு வரும்போது இந்த குழந்தை மேலே வர்ற காட்சி, நான் வந்து ஒரிசாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த எருமையை பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போ எங்கள் இலக்கியத்தில் கூட இந்த மாதிரி ஒரு பையன் வந்து சாதாரணமாக ஒரு மாடு மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரின்ட்டு. இப்போ நாங்களாம் படிக்கும்போது வந்து எருமை மேலே உட்காந்துட்டு புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கேன்னா இருப்பான். அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து பீகார்கார், பீகார் ஸ்டேட் போர்ட்லேயே நம்பர் 1 வந்தவர். அப்புறம் ஐஏஎஸ் எழுதி எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து இப்போ ஒரு செக்ரட்டரியாக ரிட்டையர்டும் ஆகிட்டார். அவர் சொன்னார், பாலகிருஷ்ணன் நான் வந்து படித்த நேரத்தில் பாதி நேரம் எருமை மேலே தான் உட்காந்து படித்தேன். என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா கிணறு வெட்டுறவராக இருந்திருக்காரு, நிறைய எருமை வச்சுருந்துருக்காங்க. எருமையை மேய்ச்ச நேரத்தில் மீதி இருக்க நேரத்தில் படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். அவர் பீகார்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கார் ஸ்டேட்டில். அவர் என்ன பண்ணார், புக்கை எடுத்துகிட்டு போய் எருமை மாட்டு மேலே உட்காந்து படிச்சுட்டே இருந்திருக்கார். அது என்கிட்ட சொல்ல இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியல. நான் படித்த நேரத்தில் பாதி நேரம் எருமை மேலே தான் உட்காந்து படிச்சிருக்கேன்ட்டு. வீட்டில் நீங்கள் வீட்டில் படித்தவங்கிறீங்க, லைட்டில் படித்தவங்கிறீங்க, அதெல்லாம் விடுங்க, எருமை மேலே உட்காந்து படித்தேன். எருமை மேலே உட்காந்து படித்தேன்னு சொல்லுங்க. சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி தானே ஒரு பையன் உட்காந்துருந்தான் அப்படி மாதிரி தான் தாய்லாந்தில் படம் வேறு இருக்குது. ஆக இந்த அகம்புறம் என்ற 2 தளங்களில் இயல்பாக கட்டமைக்கப்படுவதே மனித வாழ்வில் இது. நீங்கள் வந்து வீரத்தை மட்டுமே பேசிட்டு போகிறது இருக்குது. இன்னொன்று வந்து காதல் பற்றி பேசுகிறது, கலைக்காகவா, கலை வாழ்க்கைக்காகவா, உருவம் முக்கியமா, உள்ளடக்கம் முக்கியமா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இன்னும் சொல்ல போனால் சமகால இலக்கியங்களோடு எனக்கு ரொம்ப வாசிப்பு ரொம்ப குறைவு. நான் போன தடவை வந்தப்போ கூட இந்திரன் நிகழ்ச்சி வந்தப்போ நான் கடைசியில் உட்கார்ந்தேன். என்னை பார்த்தா ஒரு பேராசிரியர் கேட்டாங்க, சார் எப்போ சார் நீங்கள் 21st செஞ்சுரிக்கு வந்தீங்க அப்படின்னு. நானும் சுந்தர் தான் வந்தோம். அவங்க ஏன் கேட்டாங்க கேட்குன்னா, நான் 2 தளங்களில் இருப்பேன். ஒன்று நிகழ்காலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அங்கங்கே இந்தியா ஃபுல்லாக வேலை பார்த்து தேர்தல் நடத்துறது, 30 மாநில தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல், இதெல்லாம் திட்டமிட்டு நடத்துறது, புயல், சைக்ளோன், இது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேனே தவிர, நான் வாழ்றது சங்க காலத்துலேயும் சிந்து வெளியிலையும். நிறைய பேருக்கு அது தெரியுங்கிறதுனால நான் திடீர்னு வந்து இங்கே ஃபங்க்ஷனில் வந்து 21st செஞ்சுரியில் உட்காந்துருக்கீங்க சார், எப்போ சார் சமகாலத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். இது நான் சமகாலத்தில் வந்துருக்கு, சமீபத்தில் தான் கொஞ்சம் பேசலாம் எழுதலாம் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் அணிந்துரையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொதுவாக அணிந்துரையை வந்து எழுத தயங்குபவன். அதுலேயும் நேரமின்மை, பணிச்சுமை போன்ற நாகரிகமான சாக்குப்போக்கை தாண்டிய உண்மையை எனக்கு சமகால வாசிப்பு குறைவு என்பதுதான். சங்க இலக்கியத்தில் விட்ட தலையவே இன்னும் எடுக்க முடியவில்லை. அதை புதுப்பிச்சு இந்த சமகாலத்துக்கு சொல்லிட்டா போதும் அப்படின்னு தோணுது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மரபின் நீட்சியை தான் எழுச்சி மிக்க புதிய குரலில் அகம் புறம் என்ற மரபின் நீட்சியை எழுச்சி மிக்க ஒரு புதிய குரலில் நம்முடன் பேசுகிறது எருமைய மரம். இது வந்து சங்க இலக்கியத்தை தழுவி இருக்கு, சங்க இலக்கியம் பேசுகிற விஷயத்தை பேசியிருக்கு. ஆனால் அதனுடைய மொழி லாவகம், அதனுடைய உள்ளீடு, அதனுடைய குறியீடு எல்லாமே ஒரு புதுமையாக இருக்கு. இந்த நெடுங்கவிதை அகமும் புறமும் என்று 2 குரலில் பேசுகிறது. நான் இந்த கவிதையினுடைய இந்த புத்தகத்தினுடைய முதல் வரியே வந்து ஒரு முரண். இந்த புத்தகம் முழுவதும் ஒரு உருவகம் போய்கிட்டே இருக்கு, சில குறியீடுகள் போய்கிட்டே இருக்கு, பேரலல் சிம்பாலிசம் இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஆக்சிமோரான், ஒரு முரண் தொடை மாதிரி ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து எருமையும் குதிரையும் முரணாக கட்டமைக்கப்படுது. இயல்பு தானே. அவர் வந்து சங்க இலக்கியம் படித்து அந்த வாழ்வியலில் வந்ததுனால பட்டுக்கலாம். அது உண்மையே அதுதான். வடமொழியில் வந்து எருமை என்பது குதிரையின் எதிரின்னு கட்டமைச்சிட்டாங்க. அப்போ குதிரையின் எதிரின்னு அகராதியை சொல்லும் போது இவர் குதிரையும் எருமையும் வந்து ஒரு முரணாக கட்டமைச்சது எனக்கு வியப்பில்லை. இதனுடைய முதல் சொல்லே இந்த புத்தகத்தினுடைய மாட்டு கொம்பை குருதியில் தோய்த்து ஊர் எல்லையில் நட்டு வைத்து போயிருந்தார்கள், எங்களை அச்சுறுத்தும் குறிப்பு அது. யாரோ வெளியிலேருந்து ஆள் வர்றான், இங்கே இருக்கிறவங்கள மிரட்டுறதுக்கு இந்த மாட்டு கொம்பில் ஒரு ரத்தத்தை பூசி நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து நட்டு வச்சுட்டு போனதனுடைய நோக்கம் வந்து, எங்கள்கிட்ட நீ வாழாட்டினா சண்டை போட்டினா உனக்கே ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஊரெல்லையில் நட்டு வைத்து போயிருந்தார்கள், எங்களை அச்சுறுத்தும் குறிப்பு அது. அந்த கொம்புகள் அடுத்ததாக எங்கள் குடல்களை சரிய செய்யும் என்று சூளுரைப்பு அது. ஆனால்
அதுக்கு பயன்படுத்தின கொம்பு மாட்டு கொம்புங்கிறதான் முக்கியமான ஒரு உள்ளீடான ஒரு விஷயம். ஏன்னா குதிரைக்கு கொம்பு கிடையாது, அது வேற விஷயம். இன்னொன்று, உங்கள் கொம்பை வச்சு தான் உங்களை குத்துவாங்கிறது. அதை நினச்சி தான் எழுதுறீங்களா யாத்திரிகா தெரியல. ஃபர்ஸ்ட் லைனை வந்து மாட்டு கொம்பை குருதியில் தைத்து ஊர் எல்லையில் நட்டு வைத்து பொருந்தார்கள். அப்போ காய்ந்து கருத்திருந்த குருதியை வளைத்து வளைத்து மோந்து கொண்டிருந்தது எங்கள் வேட்டை நாய். நாய் நம்ம சைடு, கொம்பு அநேகமாக நம்ம கொம்பு, அதில் இருந்த ரத்தம், அதில் ஒரு எச்சரிக்கை, உங்கள் கொம்பை வச்சே உன்னே குத்துவேன்னு. ஆனால் அதை விட முக்கியமான இந்த கவிதையில் வந்து நான் கவனிச்சது செம்மண்ணில் பதிந்திருந்த காலடி தடங்கள். செம்மண்ணில் பதிந்திருந்த காலடி தடங்கள் வடக்கு திசை நோக்கி போயிருந்தன. அதாவது இந்த கொம்பை நட்டு வச்சுட்டு போனவன் ரிட்டர்ன் ஆகும்போது எந்த டைரக்ஷனில் போயிருக்கான் அப்படின்னு என்ன பாருங்க. இந்த 5 லைனில் மாட்டு கொம்பு, ஊர் எல்லை, ஊருக்குள்ளே வரல, நட்டு வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் அதில் ஒரு சூளுரைப்பு இருக்குது. இந்த வேட்டை நாய் வந்து மோந்து பார்க்குது. அப்புறம் செம்மண்ணில் பதிந்திருந்த காலடி தடங்கள் வடக்கு திசை நோக்கி போயிருந்தன. இது ரொம்ப முக்கியமானது. இந்த கவிதை முழுவதும் வருகிற குறியீடுகளுடைய மொத்த அதில் தான் அடங்கியிருக்கு. அந்த தடங்களை துரத்தி கொண்டு ஒரு ஓட்டம் ஓடிவிட்டு திரும்பி வந்த வேட்டை நாயின் தலையை தடவி கொடுத்தார் எங்கள் மூப்பன். வேட்டை தடியின் எலும்பு நொறுங்குவது போல ஒலி கேட்டது. அந்த தடியை வந்து இவங்க மூப்பன் பண்ணும்போது அந்த தடி நொறுங்குவது, எலும்பு நொறுங்குவது போல ஒலி கேட்டது இப்படின்னு இந்த கவிதை ஆரம்பிக்குது. அவரது மீசைகள் விரைத்து துடித்தன. நாங்கள் எமது 5 விரல்களை அழுத்தி மடக்கி கொக்கரித்தோம். எதிரிகள் விட்டு சென்ற கால் தடங்கள் அச்சத்தில் நடுங்கின. அது ரிட்டர்ன் ஆயிட்டாங்களா, அந்த கால் தடங்கள் அச்சத்தில் நடுங்கின. கரிசல் பூமியில் வேர்விடும் செடிகளுக்கு வேர்கள் முரட்டுத்தனமாக இருக்கும் என்று எதிரிகளுக்கு தெரியவில்லை. வேர்கள் முரட்டுத்தனமாக இருக்குங்கிறது, நீங்கள் விழுது கிளையில் முரட்டுத்தனமாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. வேர்கள் எப்படி இருக்குன்னு, அவர்கள் நட்ட கொம்பு ஒரு கட்டை விரல் அளவுக்கு கூட நுழைந்திருக்க முடியவில்லை. இதில் நமது குடலை உருவ வஞ்சின குறிப்பு வேற. ஈரைக்குலையில் நடுக்கம் கொண்டவனால் ஒரு பூனையின் மீசையை கூட தொட முடியாது. கரிசல் காட்டில் குதிரைகளை விட வேட்டை நாய்கள் வேகமாக ஓடும் என்பதை அறியாதவர்கள். இந்த இந்த முழுக்க நான் படித்தப்போ எதிரியின் திசைகளை பார்த்து அது குலைத்ததால் அவர்கள் மந்தையில் இருக்கும் ஆடுகள் மூத்திரம் பெய்துவிடும். மூர்க்கம் நம் நடத்தின் குணம், நம் இலத்தின் பண்பு. இந்த கவிதை நூல் வந்து மூர்க்கத்தை கொண்டாடுகிறது, மரத்தை கொண்டாடுகிறது, அறத்தை கொண்டாடுகிறது, அன்பையும் கொண்டாடுகிறது. ஆனால் இது வன்முறையை விதைக்கவில்லை. நீங்கள் இந்த கதையை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து பேசுது. இது வந்து கடைசியில் வந்து ஒரு பெருமை, வீரயுக பெருமையை மட்டும் பேசாமல் இது வந்து ஒரு காதலையும் இலையோட்டமாக கொண்டு வருது. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன எருமை பத்தப்படலாம், இது குறியீடுகள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த நெடுங்கவிதை முழுவதுமே உணர்வாய், உள்ளீடாய், பரும மெய்மையாய் படர்ந்து விரியும் ஒற்றை குறியீடு எருமை. பரும மென்மையாய் பறந்து விரியும் ஒற்றை குறியீடு எருமை. இதை போலவே எருமைக்கு முரணான குறியீடாய் குதிரைகளும், வில்லில் இருந்து விரையும் அம்புகளுக்கு எதிரான குறியீடாய் துப்பாக்கி ரவைகளும், போர்க்களத்தின் நிலப்புரிகளின் படை வீரர்களாய் வேட்டை நாய்களும் என கவிதையில் நீக்கமர நடந்திருக்கும் தொடர் குறியீடு. இட்ஸ் a sequence of symbols. அதான் நான் பார்க்குறேன். ஒரு குறியீடு இருக்கும், he is putting a sequence of symbols. இக்காவிய நெடுங்கவிதை நிலத்திற்கானது, இனத்திற்கானது, வேட்டுவர்கள் தம் இருப்பிற்கான போராட்டமாக முன்னெடுத்த இக்காவியம் ஆதிக்கத்திற்கு எதிரான போராய் உருக்கொள்கிறது. ஒரு காவியத்தின் எழுகை, அதாவது எமர்ஜென்ஸ், ஒரே மூச்சில் முடிந்து போவதில்லை. அது தொடர்ந்து பல்வேறு தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லப்படும், நம்முடனே பயணித்து வரும் பெரும் வீரியத்தோடு வெளிப்பட்டு கொதித்தெழச் செய்யும் அறச்சீற்றம் எளிய தமிழில் இக்கவிதையில் ஒலிப்பது வியப்பாக இருக்கிறது. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இட்ஸ் ஈஸி டு மேக் எ பிராவோ. நீங்கள் வந்து ஒரு பெரிய முழக்கத்தை விட்டுட்டு போகிறது வந்து ஒரு இலக்கியத்தினுடைய நோக்கம் கிடையாது. அதுக்கு ஸ்லோகன், ஒரு கூட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், ஒரு ஸ்லோகன். ஆனால் அது விட்டு செல்கிற அந்த தாக்கம் வந்து தொடர் தாக்கமாக இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்த இலக்கியத்தில் ஈடுபட்டு அவங்கவுங்க, நான் சங்க இலக்கியம் எதிர்வினை ஆற்றியது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புத்தகம் ஒரு எதிர்வினை, இந்த முயற்சி ஒரு எதிர்வினை என்றால் சங்க இலக்கியமும் அந்த எதிர்வினையைத்தான் செய்தது. இந்த கவிதை முழுக்கமே, இந்த புத்தகம் முழுக்கமே குறியீடுகள் வழியாகவே ஒரு உலகம் இயங்குது. எ வேர்ல்ட் மேட் ஆஃப் சிம்பிள்ஸ். குறியீடுகளின் வழி ஓர் உலகையும், கவிதை மொழியின் யதார்த்தம் வழியாக, கவிதை மொழியின் யதார்த்தம் வழி ஓர் உலகையும் படைத்திருக்கிறார். There's a two parallel word.
அந்த ரெண்டுமே ஒரே உலகம் தான், ஆனால் ரெண்டு மாதிரி இருக்கு. ஒன்று குறியீடுகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு, இன்னொன்று ஒரு யதார்த்தமான மொழிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டும் பேரலா ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டு மாதிரி இருக்கு எனக்கு. அதை நான் சொன்ன மாதிரி இது வடக்கு திசை நோக்கி போயிருந்தேன். இக்கவிதை இந்த கவிதையில் வரும்போது நம்ம நீங்கள் சங்க இலக்கியங்களை பார்த்துருப்பீங்க, எப்பயுமே ஒரு விழிச்சொல் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு ஒரு அழைத்தல், யாரையாவது ஒன்று பாணனே, தோழியே, தலைவியே இப்படின்னு யாரையாவது அழைச்சி பேசும். இந்த புத்தகத்தில் கூடிய விழிச்சொற்களை மட்டும் நற்சொல் கூறிடும் வேட்டுவா, சகோதரா, என் உயிர் பாணனே, அன்பனே, தலைவா என்பது ஆண்களை நோக்கியும், அடி மதினி, எஞ்சோட்டு பெண்ணே, கணங்குலை மாதே, இளந்தாரி சிறுக்கி என்று பெண்களை நோக்கியும் விழித்தல் அமைந்துள்ளது. நாம் இத்தகைய விழித்தலை மறந்து விட்டோம். விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த காவியத்தினுடைய மைய குறியீடு மையச்சரடு புறவாழ்வின் வெளிப்பாடாக இருந்தாலும் அகம் இல்லாமல் புறம் இருப்பதில்லை. இதை மட்டும் ஒன்று நீங்கள் புரிஞ்சுங்க. அகம் புறத்திற்கு முரணானதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க அகம்பாவம் பிடிச்சவங்க அர்த்தம். அவங்க பார்த்தா பாவமாக தான் அர்த்தம். அகம் புறத்திற்கு முரணான இல்லை, அகமின்றி புறம் இல்லை. ஆக சங்க இலக்கியத்தில் ஒன்று இருக்கும், காதல் பொதுவாக இருக்கும். அதுக்கு சங்க இலக்கியமே தொல்காப்பிய பொருளாதாரமே சுட்டி ஒருவர் பெயர் சொல்லப் பெறார் அப்படின்னா, பெயர் கொள்ள பெறார். இதில் புறத்திணையில் வேணா இருக்கும், இவர் பெரிய தலைவர், அவர் பெரிய தலைவர், இவர் இது கொடுத்தாரு அது கொடுத்தாருலாம் இருக்கும். அது புறத்திணை. அகத்திணையில் தலைவன் தலைவி, பாங்கன் பாங்கி, தோழின்னு தான் இருக்குமே தவிர யார் லவ் பண்ணான்னு இருக்காது. ஒருத்தன் தெரியாதனமாக சங்க இலக்கியத்தை குறை சொல்லி பெரிய இந்த கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், எந்த நேரம் பார்த்தாலும் சங்க இலக்கியத்தில் அந்த தலைவியை காதலிச்சுக்கிட்டு இருக்கா, தோழியெல்லாம் காதலிக்க மாட்டாங்க. அட கிறுக்கு போயில, தோழி காதலிக்கும் போது தோழி தாண்டா தலைவி, இந்த தலைவி தாண்டா அவனுடைய தோழி. நீ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கிறக்காக அவன் தலைவி தோழின்னு வச்சிருக்கான். இல்லைன்னா இவன் லவ் அவன் லவ்னு சொல்லிட்டு லவ் கூட்டிடுவாங்க. அதனால அதை ஒரு ஆள் கேட்டு சீரியஸாக என்கிட்ட கேட்டுருக்காரு மீட்டிங்கில், என்னதான் இருந்தாலும் சங்க இலக்கியம் ஒரு வர்க்கத்தினுடைய இது இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, இதில் ஒரு மேட்டுக்குடியினுடைய தலைவி அப்படின்னா தோழியெல்லாம் காதலிக்கவே மாட்டாங்க, தோழி தாண்டா தலைவி காதலிக்கும் போது. இதில் நேரிலவே ஒரிசாவிலே போய் கிராமங்கள்லாம் போய் பார்த்துருக்கேன். திராவிட பழங்குடியில் கிராமத்தில் அவங்க லவ் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் என்னுடைய ஆராய்ச்சி அங்கே தான் தொடங்குச்சு. நாங்கள் போய் கிராமங்கள் சனி ஞாயிறுலாம் போய் உட்காந்து பார்க்கும்போது இவங்களாம் பாட்டு பாடுவாங்க, நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்க மாதிரி ஒரு மேலே அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்துக்காரன் அந்த கிராமத்தில் இருக்க பிள்ளைகிட்ட லவ் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு குடி, அந்த ஒரு குடியை சேர்ந்தவங்க, அந்த ஒரு குடியை சேர்ந்தவன் அண்ணன் தம்பி மாதிரி. அதனால் அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்களை கொஞ்சம் வயசானவுடனே ஒரு தனியாக அந்த கிராமத்துலேயே ஒரு தனி பெரிய வீடு மாதிரி இருக்கும், அது பேர் சாவடி மாதிரி. அங்கே போய் என்னை பொதுவான வீட்டில் தங்க வச்சுருவாங்க. அங்கே ஒரு பொதுவான ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பொதுவாக ஒரு விதவையாவோ கொஞ்சம் வயசானவங்களோ இருப்பாங்க. அவங்க தான் நம்ம சங்க இலக்கியம் சொல்கிற செவிலி. இவங்கன்னா எல்லாம் பண்ணுறாங்க, அந்த செவிலிங்கிறது கட்டாயம் தோழியோடைய அம்மா. ஒவ்வொரு ஃபேமிலியாக பிரித்து விட்டுருப்பாங்க. இவர் தலைவர், இவர் தலைவி, இவங்க தோழி ஒருத்தவங்க இருப்பாங்க, தோழியோடைய அம்மா செவிலியாக இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, ஊருக்கே ஒரு செவிலி, எல்லாரும் தோழி எல்லாரும் தலைவி. நாங்கள் போய் உட்காந்து பண்ணுறேன், என்னடா லவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க லவ் பண்ணுறவன் பக்கத்துக்கு மலையிலேருந்து வர்றான். பக்கத்து மலையிலேருந்து இங்கே இதெல்லாம் போட்டிருக்காங்க, லைட்டு இதெல்லாம் கேம்ப் ஃபயர்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் உட்காந்து எப்படி நான் பாட்டெல்லாம் இசைக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க எவ்வளோ லவ் உருவாங்க. இந்த ஊர் பயல்கள்லாம் எங்கடா போயிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க அடுத்த மலைக்கு போயிருக்காங்க. இதே மாதிரி அங்கே இருக்க பொம்பளை பிள்ளைங்க இவன் போய் அங்கே போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். என்னடா விஷயம்னு கேட்டால் இவங்க எல்லாமே எங்கள் ஒரே குரூப்பு, இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி முறையில் வருவாங்க, அவன் தான் எங்களுக்கு லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதாவது டு அவாய்டு தி இன்செஸ்ட், இது அதை அவன் டாபு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சமூகம் கட்டமைக்குது. ஜாதி கீதியெல்லாம் பின்னால் வந்தது, இவங்க கிளப்பி விட்டது. மற்றபடி இயல்பாகவே சமூக உலகம் முழுவதும் பழங்குடியினுடைய கவனம் அவாய்டன்ஸ் ஆஃப் இன்செஸ்ட், தகாத உறவை தடுப்பதில் ஒரு கவனம் செலுத்திருக்கு. அதுக்காக இந்த ஊருக்காரன் அங்கே போவான் அப்படின்ட்டு அது மாதிரி தான் சிஸ்டம் இருந்தது. அப்போ இந்த புத்தகத்தில் அகம் எந்த வகையிலையும் குறைக்கப்படவில்லை. இவ்வளவு மூர்க்கத்தனமான ஒரு எழுத்து தமிழில் ஒரு அருமையாக இருக்குது. ஆனால் அதில் உயிரோடு துள்ளும் 100 கெளுத்திகளை மார்பில் அள்ளி போட்டு கொண்டதை போல் இருந்தது பலம் கொண்ட அவன் காமம். அவனுடைய லஸ்ட்டு, அவனுடைய காமம் எப்படி இருக்குன்னா, உயிரோடு துள்ளும் 100 கெளுத்தி. கெளுத்தி மீன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கல்ல? கெளுத்தி மீன் பயங்கரமாக குதிக்கும். உயிரோடு துள்ளும் 100 கெளுத்திகளை மார்பில் அள்ளி போட்டு கொண்டதை போல இருந்தது பலம் கொண்ட அவன் காமம்.
மற்றொரு இடத்தில் பிரிவி தாங்காது தலைவி வருந்தும் தோழி இறங்கும் வரிகள். உண்ணும் காமம் இன்னும் அவள் எலும்பை மட்டுமே தீண்டவில்லை. உண்ணும் காமம் இன்னும் அவள் எலும்பை மட்டுமே தீண்டவில்லை. ஒவ்வொரு கணமும் உடம்பால் அழிகிறாள். உயிரின் எடை குறைந்து கொண்டே போகிறது. இது மாதிரி நிறையா நம்ம பொதுவாக நம்ம எதுக்காக போராடுறோமோ அதுவாக நாமாக அதுவும் உருக்கொள்ளும் தருணம் நிகழ்கிறது. நீங்க உண்மையில பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்லைங் பிலாசபி, ஒரு அண்டர்லைங் ஐடியாலஜி, ஒரு உள்ளீடான ஒரு கோட்பாடு, உண்மையே உங்களுக்கு உண்மையான ஒரு கோட்பாட்டு சொரணை இருக்குன்னு சொன்னா நீங்களும் உங்களையும் அறியாமலே நீங்க எதுக்காக போராடுறீங்களே அதுவே நாமாகவும் அதுவும் உருக்கொள்ளும் ஒரு தருணம் நிகழும். இப்போ எங்களையெல்லாம் விரட்டி எங்கேயுமே ஓய்வு இல்லாமல் ட்ராவல் பண்ணி எங்கேயோ இந்தியா ஃபுல்லாக சுற்றி பேசிட்டோங்கன்னா சம்திங் இஸ் டிரைவிங் அஸ். அந்த விரட்டுறது இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த கவிதை முழுவதும் இதை உள்வாங்கியிருக்கு. இது ஒரு தொடர் நிகழ்வு மாதிரி. என்னால் நம்பவே முடியல. இந்த புத்தகத்தை திருப்பி படிக்கும்போது தான் இவர் இதை ஒரு தொடர் காப்பியமாக எழுதுறதுக்காக முயற்சி பண்ணலையா. முதல்ல ஒரே ஒரு கவிதை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் படிச்சுட்டு இயக்குனர் பா ரஞ்சித் பார்த்து பாராட்டினார். அதுக்கு பின்னால் தான் இது எப்போ முடியும்னு தெரியாமல் தான் அவர் தொடர். எனக்கு பார்க்க அப்படி தோணல. இது கிட்டத்தட்ட திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அருமையான கவிதை போலவே எனக்கு தோன்றியது. அதை நீங்கள் அதே மாதிரியே தலைவியின் காதலை தோழி எதிர்ப்படுதல் சங்க இலக்கியம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி அந்த கரியினை சிந்திக்கும் தோழி, ஒற்றை மீனாய் எத்தனை நாள் இந்த சகதியிலேயே கிடப்பேன், என்னை உன் காட்டு சுனைக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுடா. இது மாதிரி ஒரு பகுதியில் அப்படியே பேரலாக போய்கிட்டே இருக்கு. இதுக்கு படம் போட்டவங்க கூட நிறைய இடங்கள் அந்த விலங்குகள், இந்த எருமையினுடைய தோற்றம், மொத்தத்தில் அந்த புத்தகத்தினுடைய கட்டமைப்பு, இது உருவாக்கப்பட்டு இருக்கிற ஒரு விதம். பாணரில் 2 வகையான பாணர். இங்கே இந்த பாணரில் நான் குஜராத்தில் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குது. நான் இப்போ நான் ஓய்வுக்கு பின்னால் 5 ஆண்டுகள் நான் ஒரிசாவில் பணியாற்றாமல் ஒருவேளை நான் உண்மையிலேயே ஓய்வு பெற்றிருந்தால் நான் முழுக்க மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் தான் என்னுடைய நேரங்களை செலவிட்டிருப்பேன். அந்த இணைப்புச் சங்கிலி அங்குதான் இருக்கிறது. அங்குதான் நாம் தோண்ட வேண்டிய தொன்மத்தின் கணக்கு இருக்கிறது. அங்கே பாணர் மாதிரி ஒரு மரபுள்ள ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க கீர் காடுகளில். அந்த தொடர்பை தான் இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இவர் எழுதுகிறார், பாணரே முருகியல் மொழிங்கிறது ஒரு அழகியல் மொழி. முருகி என்றால் அழகு. முறுக்கிய பறை, உயிர் தொடும் பாட்டு, உணர்வெழும் கூத்து, வாழ இது போதும். திணை விளையும் காடு, குடிமகிழும் வீடு, சிறு குருவிகள் கூடு, சின்னஞ்சிறியதே வாழ்வு. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்களா. சின்னஞ்சிறியதே வாழ்வு, வாழ்த்த இது போதும். ஆனால் பாணரே, போர் வெறியை தூண்ட இது போதாது. வாளெறிய ஒரு பாட்டு, அம்பு சீர ஒரு பாட்டு, ஈட்டி பாய ஒரு பாட்டு, எட்டி தாக்க ஒரு பாட்டு, முட்டி தூக்க ஒரு பாட்டு, முடித்து போட ஒரு பாட்டு, வெட்டி சாய்க்க ஒரு பாட்டு, வெகுண்டு மோத ஒரு பாட்டு, புனையுங்கள் பாணரே, கோட்டுப்பறையால் ஒரு வேட்டை நடத்துவோம். அப்போ இந்த பாணர் பொருணர்லையே நீங்கள் சங்க இலக்கியம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற பொருணர் இருப்பான், பாட்டு பாட பொருணர் இருப்பான். பொருணருங்கிறது ஒரு பொருணர் ஆற்றுப்படையில பொருணர்னு ஒரு இசை பொருணர் இருப்பார், சண்டை போடுற பொருணர் இருப்பார். அது மாதிரி தொடைக்கறி தின்று வளரும் வேட்டை நாய்களுக்கின் சினத்துக்கு முன் புற்களை பிடுங்கி தின்னும் குதிரைகள் எம்மாத்திரம். இந்த கவி இது ஒரு அரசியல் புத்தகமா, இது ஒரு காதல் புத்தகமா? அப்போ அரசியல் நான் சொல்கிறேன்ல, நான் அடிக்கடி பல மேடைகளில் நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. பண்பாடு இல்லாத அரசியல் நிறையா இருக்குங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அரசியலில் பண்பாட்டை தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் பண்பாட்டில் மட்டும் அரசியல் நீங்கள் தேடாமலே உங்கள் கண்ணை பட்டு விட்டுருவோம். நிறைய பேருக்கு அதை பார்க்க தெரியாது, அவ்வளோதான். ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை. அதனால்தான் என்னை போன்றவர்கள் பண்பாட்டு அரசியலை முன்னெடுக்கிறோம். வேறு எதிலும் எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆக கரியனுக்கு வேட்டையை கற்பித்த இந்த காடுதான் சண்டையை சொல்லி கொடுத்திருக்கிறது. ஆக ஒரு நிலம், வேட்டை நாயும் கரியன், இது கரியன்களின் நிலம். பன்றிகள் கோரைக்கிழங்கை தோண்டலாம், ஈச்சங்கிழங்கை தோண்ட முடியாது. எல்லாவற்றுக்கும் காது கொடுத்திருந்த கரியன். இப்படி ஒரு பேரலா குட்டியை சுமக்கும் குரங்கினை போல் எருமைகள் ஒவ்வொன்றும் தோன்றின.
முன்கழுத்தில் கைகளையும் தொடையிடுக்கில் கால்களையும் கோர்த்து கண்ட மறவர்களை தூக்கி கொண்டு முன்னேறின. ஒரு நதி தூரத்தில் 100 குதிரைகள். இந்த எருமையை இந்த பண்பாட்டுக்கு தொண்டு செய்கிற, பயனளிக்கிற, துணை உறுதுணை நிற்கிற ஒரு உருவகம் போலவே இருக்கிறது. இதுதான் உண்மையிலேயே இந்திய துணைக்கண்ட பண்பாட்டு வரலாற்றிலும் ஏற்பட்டது. நான் சொன்னது மாதிரி உலகத்திலேயே நீர் எருமைகள் அதிகம் இருப்பது ஆசியாவில், அதிலும் அதிகம் இருப்பது தெற்காசியாவில், அதிலும் அதிகம் இருப்பது இந்தியாவில். நீர் எருமையை வளர்த்து வீட்டு பிராணியாக ஆக்கியது இந்திய துணைக்கண்டம். அதை சுமேரியாவுக்கு ஏற்றுமதி செய்தது சிந்துவெளி பண்பாடு. எருமை பத்து என்று இலக்கியம் எழுதியது சங்க இலக்கியம். எருமை மரம் என்று இலக்கணம் படைத்தது தொல்காப்பியம், சங்க இலக்கியம், புறப்பொருள் வெண்பாமாலை. எருமையினுடைய குட்டியை கன்றை குளவி என்று, குழந்தை என்று அழைத்தது தொல்காப்பியம். எருமையை அண்ணல் என்றும் அணிநடை எருமை என்றும் பாராட்டியது சங்க இலக்கியம். ஆகவே இடைக்காலத்தில் சேர்ந்த சருக்கள் எங்கு என்ப விசாரணை தேவைப்படுகிறது. எனது புத்தகத்தை எப்படி முடித்தனோ அதே வார்த்தையோடு முடிக்க விரும்புகிறேன். எங்கள் எருமையின் மீது யமனை ஏற்றி வைத்தது எவன்? மிக்க நன்றி.